வந்து ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு ரூ. 40 சின்ன பசங்களுக்கு ரூ. 25 சார்ஜ் பண்றாங்க. நாங்க வந்து 4 பேர் வந்ததுனால 4 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். இதோட பார்க்கிங் சார்ஜஸ் பத்தி நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஏன்னா நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இங்க உள்ள என்டர் ஆனதுமே வந்து ஒரு கோயில் செட்டப்ல நல்லா அமைச்சிருந்தாங்க. வீக்கெண்ட்ல மட்டும் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா துறைகளுடைய டிபார்ட்மெண்ட்டும் மாதிரி வடிவம் வந்து அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே அட்டகாசமா, அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு மாதிரி வடிவம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் உள்ள மட்டும் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அதுல வந்து முக்கியமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவம் டிபார்ட்மெண்ட். மருத்துவம் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி செயல்படுது, என்னெல்லாம் வந்து நுணுக்கங்கள் இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து வச்சிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாவே பாருங்க. அந்த ஆம்புலன்ஸ் மாதிரிலாம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயிலுடைய மாதிரி வடிவம் ஷோகேஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்த்தோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டு வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிறைச்சாலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து சுற்றுலாத்துறை. நம்ம டிபார்ட்மெண்ட். ஸோ டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் ரன் பண்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களுடைய மாதிரி வடிவங்கள்லாம் இங்கே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலேயும் வந்து இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரியில் ஓப்பன் ஆன கிளாஸ் பிரிட்ஜி அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றால ஃபால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பழனியோட ரோப் கார் இருந்தது. அதுக்கப்புறம் பலூன் ஃபெஸ்டிவல் இப்போ கண்டக்ட் பண்ணாங்களா அந்த மாதிரி வடிவங்கள்லாம் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து சிறு சேமிப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட், ஆமாங்க, விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறையை உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக், நான் சித்திக், இது உங்க ஹாப்பி ஜார்னி யூடியூப் சேனல். சென்னையில் நடக்கிற அப்டேட்டட் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாகவும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. ஸோ இந்த விளையாட்டுத்துறை வந்து எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் டீட்டெயிலாகவும் தமிழ்நாடு வந்து விளையாட்டுத்துறையில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அஃப்ரீதின் வந்து இந்த இடத்துல வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ரீசெண்டாக வந்து செஸ்லலாம் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மாலிக்குமே இன்னைக்கு நம்மளோட வந்து ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊட்டச்சத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து சென்னையில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மெட்ரோ டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி செயல்படுது, எப்படியெல்லாம் செயல்படுத்த போகுது, ஆட்டோமேட்டிக் மெட்ரோ எப்படி வந்து ரன் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த மெட்ரோ ஸ்டேஷனையே வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து செட்டப் பண்ணியிருக்குது. இதுக்காகவே ரொம்ப நாள் டைம் எடுத்துருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரிஜினலாக ஒரு ட்ரெயினே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைத்துறை. கால்நடைத்துறைன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு எப்படி பராமரிக்கிறதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ள இருந்தது. இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான 2 டிபார்ட்மெண்ட்டுங்க. அதில் ஒன்று வந்து தீயணைப்புத்துறை, அதாவது ரெஸ்கியூ டீம். இவங்க தீயணைப்பு மட்டும் கிடையாது, மக்களுக்கு வந்து எந்த விதமான ஆபத்து வந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாலும் சரி, முதல்ல வந்து காப்பாற்றுறது இவங்கள தான் இருக்கும். இவங்க என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவங்க எக்ஸ்பிளனேஷனே கொடுப்பாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிகல்சலுமே இங்கே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இவங்க வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு வராங்க, எப்படியெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. சின்னதாக வந்து போக்குவரத்து துறை பற்றியுமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் செயல்படுது, எப்படியெல்லாம் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற கிரைம் பிரான்ச் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆயுதங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் துப்பாக்கி, ஒரிஜினல் கன்று, ஒரிஜினல் குண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவல்துறையரே வந்து நம்மளுக்கு சொன்னாரு. இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிருக்கேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா பொறுமையாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பாருங்கள். இதோட பேக் சைடில் தான் வந்து பொருட்காட்சியை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் நடக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவங்க வந்து கடல் கன்னி ஷோ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவதார் ஷோ அதுவுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து சென்னையிலேயே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு வர டோம் தேட்டர் 360 டிகிரியில் வந்து படம் பார்க்குறது அதுவுமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ₹100 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட பேக் சைடு வந்து ஆஸ் யூஷுவல் அப்பள கடைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அரண்மனை வீடு, பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட பார்க்கிங் டிக்கெட் பற்றி நான் சொல்லவே இல்லையா. பைக் பார்க்கிங் வந்து ₹70 சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வந்து ₹140, அதாவது ₹140 கார் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஸோ இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற மாதிரி ரைடு, ராட்னம் அதெல்லாமே வந்து நல்லா செட் பண்ணி சும்மா ட்ரெண்டிங்காக வந்து வச்சுருக்காங்க.
பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து நீங்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹாலிடேஸ்க்கு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.